ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆல் இஸ் வெல் ராஜி. நான் உங்களுடன் உங்கள் தோழி ராஜி. நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, எலுமிச்சம்பழத்தை வச்சு அந்த சாறு வச்சு ஒரு சுவையான அசத்தல் அவல் ரெசிபி 2 வித அவலில் செஞ்சு காட்ட போகிறேன். இந்த வீடியோவை முதல்லேருந்து கடைசி வரையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போது எலுமிச்சம்பழத்தோட முழுமையான பெனிஃபிட்ஸும் தெரிஞ்சிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெசிபி செய்கிறத மிஸ் பண்ணவே மாட்டீங்க. அதனோட லிங்க் கொடுத்துருக்கேன், தவறாமல் பாருங்கள். சிகப்பு அவல் இந்த மாதிரி டம்ளரில் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கும் டீ கப்பு. இது மட்டும் ஒரு 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் கூட ஊறலாம். நல்லா 2-3 தடவை நல்லா கழுவிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வைக்கணும். அதுக்கு மேலே ஊற்றக்கூடாது, ஏன்னா நம்மளுக்கு ஊறி ரொம்ப தண்ணியை ஃபில்டர் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் கரெக்டாக தண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். தண்ணி கரெக்டாக 4-5 தடவை நல்லா அலசிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. வெள்ளை அவல்னா நம்மளுக்கு டக்குன்னு ரெடி ஆயிரும். நம்மளுக்கு உடனே எனக்கு பண்ணணும் அந்த ரெசிபி அப்படின்னு சொன்னீங்கன்னா வெள்ளை அவல் யூஸ் பண்ணுங்கள். இதுனா ஒரு அரை மணி நேரம் டைம் எடுக்கும். இதுனா நம்ம என்ன செய்யலாம், இதுவும் அதே மாதிரி ஒரே ஒரு கப் எடுத்திருக்கேன். இதை நம்ம அலசிட்டு வச்சாலே போதும், தண்ணியை வடிய வச்சாலே ரெடி ஆயிரும். இப்போது தேவையான இஞ்சி சாறு, ஒரு இதில் இஞ்சி சாறு எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் தேவைப்படும். எலுமிச்சம்பழம் நறுக்கி வச்சுருக்கேன். சீரகத்தூள் கம்மியாக தான் தேவைப்படும், ஒரு அரை ஸ்பூன் போதும். பெப்பர் தூள் தான் கூட தேவைப்படும். சீரகத்தூள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை விட டபுள் டைம்ஸ் பெப்பர் போட்டுக்கணும். சீரகம் ஃப்ளேவர் ராவா போடுறது அவ்வளோ நல்லா இருக்காது. இதை கம்மியாக போட்டுக்கோங்க, பெப்பரை ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி உப்பு, இது கல்லுப்பை நுறுக்கி வச்சுருக்கேன். மஞ்சள் சிறிதளவு. பார்த்திங்கன்னா நிலக்கடலை பருப்பு வறுத்து உரித்து வச்சுருக்கேன். நல்லா தோலெல்லாம் நீக்கிடுங்க, நல்லா புடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது கருவேப்பிலை எவ்வளோ குட்டியாக நறுக்க முடியுமோ அவ்வளோ குட்டியாக நறுக்கிக்கோங்க. மல்லிச்செடியும் சின்னதாக நறுக்கிக்கோங்க. அப்படின்னா தான் சாப்பிடும்போது நம்மளுக்கு ஈஸியாக மென்று சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் முழு கருவேப்பிலையாவோ கொத்தமல்லியாவோ இருந்ததுன்னா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு வசதிப்படாது. இது தேங்காய். இது நம்மளோட சுவைக்கேற்ப எவ்வளோ நாள் சேர்த்துக்கலாம். நான் அரை முடி தேங்காவை துருவி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஸ்பூன் கணக்கில் வேணுனாலும் கொடுத்து, இது நம்ம இவ்வளோ தான் போடணும்னு இந்த மாதிரி ரெசிபிக்கெலாம் சொல்ல முடியாது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்காய், அதனால் நிறைய சேர்த்துக்குவேன். வெள்ளாவில் லைட்டாக தண்ணி வச்சு அலசி எடுத்திருக்கேன். அதுக்கே பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு, உடனே ஊறிடுச்சு. பார்த்தீங்களா? சிகப்பப்பல் அப்படி கிடையாது, ஒரு அரை மணி நேரம் ஆகும் கண்டிப்பாக. இது நீங்கள் டக்குன்னு பண்ணணுன்னா யூஸ் பண்ணுங்கள். பொதுவாக சிகப்பு அவல் யூஸ் பண்ணுறதா ரொம்ப நல்லது. இது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, பொதுவாகவே அவல் ரொம்ப நல்ல உணவு. இயற்கை உணவுகளில் பார்த்தீங்கன்னாங்க யாராக இருந்தாலும் சரி ஒருவேளை இயற்கை உணவு கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதுவும் அவல் உணவுகள் நம்ம டெய்லி 1 டைம் ஒரு அவல் உணவு சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. ஏன்னா சமைக்காத உணவில் தான் அதிக அளவில் எல்லா சத்தும் இருக்குது. நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ஸும் வீணாகாமல் கிடைக்கிறது நம்மளோட இயற்கை உணவில் மட்டும்தான். சமைச்சு சாப்பிட்றதுல நியூட்ரியன்ஸ் பல இதை நம்ம இழந்துருவோம், சத்துக்களை. அதனால் சமைக்காமல் உணவு ஒரு நேரமாவது எடுத்துக்கோங்க. இப்போ நிறைய வைரஸ் தொற்றுகள், நிறைய காய்ச்சல், அது மாதிரி சில இதெல்லாம் பயம் இருக்குது. பயத்தை விட்டுருங்க. இந்த மாதிரி இயற்கை உணவு எடுத்தீங்கன்னா நீங்கள் பயப்படவே தேவையில்லை. நோயை பார்த்து துணிச்சலாக எதிர்த்து நிற்கலாம். ஏன்னா அவ்வளோ இம்யூனிட்டி இது கொடுக்கும் நம்மளுக்கு. உடலில் இயற்கையாகவே இம்யூனிட்டி பில்ட் பண்ணுற இந்த மாதிரி உணவுகளை டெய்லி 1 டைம் எடுத்துக்கோங்க. மெயினாக அந்த எலுமிச்சை அவல் இதை நீங்கள் எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், உங்களோட உடம்புல அவ்வளோ இம்யூனிட்டி டெவலப் ஆகும். இது நான் அடிக்கடி செய்கிற ரெசிபி. எங்கள் வீட்டில் கொஞ்சம் நம்ம ஒரு நாளைக்கு லேசியாக இருப்போம்ல, அந்த நேரத்தில் ஃபுல்லாகவே நான் லெமன் அவல் தான் பண்ணுவேன். கொஞ்சம் டக்குன்னு வேலை முடியும். ஆனால் இது டக்குன்னு அவ்வளோ சீக்கிரம் முடிகிற ரெசிபி கிடையாது. ஏன்னா இஞ்சி சாறு ஃபில்டர் பண்ணி எடுப்பேன். அடுத்தது நம்மளுக்கு தேங்காய் துருவணும். இந்த ஒரு வேளை தான், மற்றபடி எல்லா இதையும் கட் பண்ணுறது எல்லாம் ஒரு 15 மினிட்ஸ் ஆகும், அதுக்குள்ளேயே முடிச்சிடும். அதனால் இந்த ரெசிபியை டெய்லி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நேரத்தில். இப்போ வெள்ளை அவலில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த இஞ்சி சாறில் 1 ஸ்பூன் ஊற்றிக்கிட்டால் போதும். இந்த பாருங்கள், 1லேருந்து 1.5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எலுமிச்சை சாறு உங்களுக்கு சுவைக்கேற்ப, சில பேருக்கு ரொம்ப புளிப்பாக பிடிக்கும். கொஞ்சமாக ஊற்றி செஞ்சு பாருங்கள். அப்புறம் இன்னும் புளிப்பு தேவைப்பட்டுச்சுன்னு ஆட் பண்ணிங்க. முதலையே புளிப்பை ரொம்ப ஊற்றிடாதீங்க. இந்த எலுமிச்சை அவல்லாம் உங்களுக்கு இப்போ ப்ராக்டிஸ் வேணும். முதலையே எடுத்தோன்னே எல்லா ரெசிபியும் பர்ஃபெக்டாக வராது. கொஞ்சமாக பழகிக்கோங்க, அதுக்கப்புறமா அதிகமாக எடுத்துக்கோங்க. இப்போ எலுமிச்சை சாறும் இஞ்சி சாறும் நான் சேர்த்துருக்கேன்.
பாருங்கள் இன்னும் நல்லா பொலன்னு நல்லா இருக்குது. இப்போது டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். நான் வந்து புளிப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், தேவையான உப்பு போட்டுக்கோங்க. கடலை வந்து நிலக்கடலை நிறைய சாப்பிடலாம், அவ்வளோ நல்லது. தேவையான மல்லி இதழ், கருவேப்பிலை, பெப்பர் சிறிதளவு, ஜீரகத்தூள் ரொம்ப கம்மியாக போட்டால் போதும். தேங்காயும் அந்த நம்ம எவ்வளோ எடுத்து வச்சுருக்கோமோ அதுக்கேற்றாப்பில் போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி கொஞ்சம் தூவி விட்டு கலந்துக்கோங்க. நம்மளோட ஒயிட்டு அவுலில் இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணி காமிச்சிட்டேன். புளிப்பு அதாவது எலுமிச்சம்பழம் வந்து உங்களுக்கு டேஸ்ட்க்கு ஏற்றாப்பில் ஊற்றிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இதை அடிக்கடி செஞ்சு பாருங்கள், இம்யூனிட்டியை நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த சிகப்பு அவலில் செஞ்சு காட்டுறேன். ஊற வைக்கும் போதே கொஞ்சம் மஞ்சள் சேர்த்தே ஊற வச்சிடலாம். அது எப்படியும் ஊறுறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் டு 30 மினிட்ஸ் எடுக்கும். நல்லா கெட்டி அவுலாக வாங்கிக்கோங்க, நைஸ் அவுலே வாங்காதீங்க. ரொம்ப அப்படியே ஊறினோடனே சொதன்னு போயிடும். கெட்டி அவுல் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி அவுல் ரெசிபிக்கு சரியாக இருக்கும். மஞ்சள் நல்லாவே சேர்த்துக்கோங்க. ஆனால் அதனோட ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஓவராக வர்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது அதோட சேர்ந்து ஊறும்போது நல்லா அதனோட ஸ்மெல் இறங்கி இருக்கும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது, இன்னொரு 10 மினிட்ஸ் ஆகணும். 30 நிமிஷம் ஊறி இருக்கு. கொஞ்சம் தண்ணி இருந்தால் இதுக்கும் நம்ம நல்லா வடிய விட்டுருவோம். ஏன்னா இஞ்சி சாறும் எலுமிச்சை சாறும் சேர்க்க போகிறோம், அதுக்காண்டி தான். இஞ்சி சாறு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எலுமிச்சம்பழம் ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கலாம். ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க மட்டும் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இஞ்சி நம்ம தேங்காய் மிக்ஸ் பண்ணும்போது இது கொஞ்சம் ட்ரை ஆயிரும், நோ ப்ராப்ளம். இப்போ கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தாலும் அதை ஒரி பண்ண தேவையில்லை. இப்போது உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். நம்மளுடைய ஜீரக பொடி, பெப்பர் நான் சொன்ன மாதிரி ஜீரகத்தோட டபுள் டைம்ஸ் எடுத்துக்கோங்க. நம்மளோட மல்லி இதழ், மல்லி இலை, கருவேப்பிலை, நிலக்கடலை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ அளவுக்கு அள்ளி போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப நல்லது. தேங்காயும் அதே மாதிரி தான் உங்களோட சுவைக்கேற்ப போட்டுக்கோங்க. மற்ற இதெல்லாம் நான் சொல்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இந்த நிலக்கடலை தேங்காயெலாம் வந்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்குது என்னோடய அவுலில் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேங்காவை அதிகமாக சேர்த்துக்கோங்க. அது உங்களுக்கு அந்த ஈரப்பதத்தை எடுத்துரும். இப்போது இது வெள்ளை அவுல், இது சிகப்பு அவுல், ரெண்டுக்கும் வித்தியாசமே தெரியாது. இது இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடியது. இது ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் நம்ம ஊற வைக்கிறதுக்கு. சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். முக்கால்வாசி என்னோடய ஃபுட்டு வந்து நைட்டு மெயினாக பண்ணுவேன். ஏன்னா நைட்டு வந்து நம்மளுக்கு லைட் ஃபுட்டாக எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. ஏன்னா டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். மார்னிங்கில் எடுத்தாலும் ரொம்ப நல்லது. பட் நைட் வந்து நீங்கள் ஹெவி ஃபுட்டை அவாய்ட் பண்ணணுங்கிறக்காண்டி இந்த மாதிரி மைல்டு ஃபுட் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நம்மளோட டின்னர் ரெசிபி சூப்பரான ஒரு பப்பாளி சாலட், அப்புறம் ஒரு மாதுளம்பழ விதைகள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இவ்வளோ கலர்ஃபுல்லாக ஒரு நேரமாவது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. மெயினாக பப்பாளி அவுல் இந்த ரெண்டையும் வந்து தவறாமல் எடுத்துகிட்டு வாங்க உங்கள் உணவில், ரொம்ப நல்லது. மாதுளம்பழம் இருக்கோ இல்லையோ, பப்பாளி டெய்லி ஒன்று கட் பண்ணி ஒத்த பீஸ் சாப்பிட்டா போதுங்க ஒரு ஃபேமிலியில். முக்கால்வாசி என்னோடய டின்னர் ரெசிப்பியாக இந்த ரெசிபி அடிக்கடி பண்ணுவேன், அதனால தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி டின்னருக்கு பண்ணது, வெளியில் நல்லா மழை பெய்யுது, சூப்பராக அந்த கிளைமேட்டுக்கும் அதுக்கும் நம்மளோட இம்யூனிட்டி டெவலப் பண்ணுறதுக்கும் சூப்பர் ஃபுட்டு. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் போடுவேன். உணவே மருந்து, மருந்தே உணவு. வாழ்க வளமுடன்.